பாஜக கூட்டணி உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது என்றும் திமுக கூட்டணி உதிரியாகிக் கொண்டே போகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை குறித்த கருத்து கேட்பு வாகனத்தை தொடங்கி வைத்த பின்பு பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியினருக்கு இப்போது சூரியனை வணங்க பிடிக்கவில்லை என்றும் விசிலடிக்கத்தான் பிடித்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இங்க ஒரு பேனர் விழுந்ததுக்கு நாம் காரணமா இல்லமா இருந்தா கூட எதிர்கட்சிகளை குறை சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டாலின் இன்று ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். தனியா நடக்க முடியல, வயதானவர்கள் நடக்க முடியல, வயது பெண்கள் நடக்க முடியல, பள்ளி கல்விகள் பாதுகாப்பா இல்ல, கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. கத்தி கத்தி படிக்க வேண்டிய பள்ளிகளில் கத்தி வைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். சாதிய வேற்றுமை இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்களுக்கோ யாருக்குமே சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து பாருங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதன் மேல நடந்து இருக்கின்ற ஹாஸ்டல்ஸ்ல புழுக்கள் நெளிகிறது சாப்பாடுல. நேற்று போய் பாருங்க, எந்த ஹாஸ்டல்லையும் எந்த வசதியும் இல்ல. நான் தெலுங்கானால கேசிஆர் அந்த ஆட்சியை விட்டு போக வேண்டும் எப்ப நினைச்சேன்னா குழந்தைகளின் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும்போது தான் நினைச்சேன். அதே மாதிரி ஒரு வன்மையான நிலை, கொடுமையான நிலை இன்றைக்கு இருக்கு. உயர்கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அதுக்கு? ஆக எந்த துறை? நான் ஒன்னு சொல்றேங்க, ஸ்டாலினோட கூட்டத்துக்கு அவங்க அமைச்சரே வரமாட்டேன்றாரு, அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு. இந்த கூட்டத்துல வந்தா நம்ம லாய்க்கு இல்ல, நமக்கு ஒண்ணும் வேலை ஆகாது அப்படின்னு ஸ்டாலினோட அரசாங்க விழாவை அவங்க அமைச்சரே புறக்கணிக்கிறாரு. ஸ்டாலின் கோபப்படுறாரு. ஆக கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திருமாவளவன் வெளியே போறேன்றாரு. கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு நம்பிக்கை போய்விட்டது. விசிலடிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க அமைச்சருக்கே நம்பிக்கை போய்விட்டது. இவர் முதலமைச்சரா எவ்வளவு வருஷம் இருக்க போறாரு? நாம ஏன் அந்த கூட்டத்துல கலந்துக்கணும்னு வேற கூட்டத்துல காந்தி கலந்துருக்கிறாரு. ஆக உங்க மேல எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விடுச்சு, உங்க கட்சி உட்பட என்பதுதான் உண்மை.